பொதுவா திண்டுக்கல் சொன்னா ஞாபகம் வர்றது திண்டுக்கல் பூட்டு தான். அது எங்க எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? திண்டுக்கல்ல 1930வது வருஷம் பரட்டை ஆசாரிங்கிறவர் தான் ஒரு பூட்டை ரெடி பண்றாரு. மொத்தம் அவர் 2 பூட்டை ரெடி பண்றாரு. ஒன்று மாங்காய் ஷேப்லையும் இன்னொன்று சதுரமாவும் ரெடி பண்றாரு. இந்த 2 பூட்டையுமே ரெடி பண்ணி அதை மார்க்கெட்டில் விற்பனைக்காக கொடுக்குறாரு. கொஞ்ச நாள்ல கடைக்காரங்க எல்லாருமே ஆசாரியை தேடி ஓடி வர்றாங்க. ஆசாரிக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஆசாரியை பாராட்டிட்டு இதே மாதிரி இன்னும் அதிகமான பூட்டை செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசாரி ரொம்ப சந்தோஷமாயிட்டு வழக்கமாக இல்லாமல் அவரோட கற்பனை திறனையும் நீண்ட நாள் உழைக்கின்ற மாதிரியும் எளிதில் திறக்க முடியாத மாதிரியும் பூட்டை ரெடி பண்ணுறாரு. அதுவும் ரொம்பவே ஃபேமஸாக நிறைய ஆர்டர் அவர் தேடி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சு தனியாக தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 1945 வருஷம் அந்த பூட்டு தொழில் பட்டி தொட்டி எங்கே ஃபேமஸ் ஆகி ஒரு டைமில் திண்டுக்கல்னால உயரக பூட்டுக்கு தான் ஃபேமஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை ஒழுங்குபடுத்த 1957 வருஷம் திண்டுக்கல் பூட்டு தொழிற்சங்கம்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டுச்சு. திண்டுக்கல்ல அதுக்கப்புறம் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவாகவே 3 வகையான பூட்டு அப்போ ஃபேமஸ். ஒன்று டிலோ பூட்டு. இதுக்கு ஒரே ஒரு சாவி தான். அந்த சாவி தொலைஞ்சிருச்சுன்னா வேற வழியே இல்லை, அந்த பூட்டை உடச்சு தான் ஆகணுமா. 2வது பெல்லாக். பூட்டும் போதும் திறக்கும் போதும் மணி அடிக்குமா. 3வது லண்டன் லாக். பூட்டுக்குள்ள சட்டர் மாதிரி ஒரு லேசான காகிதம் இருக்குமா. வேற சாவி போட்டு திறந்தா அந்த பேப்பர் கிழிஞ்சிடும், அப்புறம் அந்த பூட்டை திறக்கவே முடியாதான். இது இல்லாமல் ஒரு கம்பெனி 25 பூட்டு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 25க்கும் தனித்தனி சாவியும் ஒரு மாஸ்டர் சாவியும் தர்றாங்களாம். இந்த மாஸ்டர் சாவியை வச்சு அந்த 25 பூட்டை திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியுமா. இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் யாரும் இந்த பூட்டை அதிகமாக விரும்புறதும் கிடையாது. அவங்களோட தொழிலும் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு.